வணக்கம். நீங்க எங்க கிட்ட பகிர்ந்துகிட்ட அண்டம் குரல் கின்ற அந்த மூலத்தை படிச்சப்போ ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. கோயில் கருவறைகளை நாம வெறும் வழிபாட்டு இடமா பாக்குறோம். ஆமா. ஆனா இந்த ஆதாரம் அத ஒரு விதமான ஆன்மீக தொழில்நுட்பம் அல்லது ஸ்பிரிச்சுவல் டெக்னாலஜி அப்படின்ற கண்ணோட்டத்துல பாக்குது. கரெக்ட். கருவறை எப்படி ஒரு ஆற்றல் மையமா செயல்படுதுன்னு படிப்படியா ஒரு அறிவியல் மாதிரி விளக்குது. வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு ஆழமா அலசி பாப்போம். கண்டிப்பா. இந்த தொழில்நுட்பம் அன்னோ வார்த்தை தான் இங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த ஆதாரம் கருவறையே தற்செயலா அமைஞ்ச ஒரு விஷயமா பார்க்கல. ஓஹோ. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு கருவி மாதிரி பாக்குது. இது அர்த்தஞ்சுக்கிறதுக்கு 5 பாகங்களா பிரிச்சு பார்க்கலாம். ஒரு மெஷினை அசெம்பிள் பண்ற மாதிரி யோசிச்சுக்கோங்க. சரி. முதல்ல அதோட மையப்பாகமான சிலை. 2வது அதுக்கு தேவையான சக்தியை கொண்டு வர்ற கடத்திகள். 3வது அந்த சக்தியை ஒருமுகப்படுத்துற அமைப்பு. 4வது நாம, அதாவது மனிதனோட பங்கு. கடைசியா இதனால நமக்கு என்ன தாக்கம் ஏற்படுதுன்ற 5 விஷயங்களையும் ஒவ்வொன்னா பார்க்கலாம்.